வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு சித்தர் திருமூலருடைய திருமந்திரத்தை நினைத்தபோது என்னுள் எழுந்த கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். திருமூல மந்திரம். அவரை நினைக்கும் போது திருமந்திரம் என்பதாக நமக்கு நினைவு வருகிறது. இது இந்த கவி திருமூலரை மனதில் நினைத்த போது எழுந்த கவி. மூலன் எனும் நீங்கள் முழுமையில் தோய்ந்தீர்கள். மூலன் எனும் நீங்கள் முழுமையில் தோய்ந்தீர்கள். காலனை விரட்டி நீங்கள் 3000 ஆண்டீர்கள். காலனை விரட்டி நீங்கள் 3000 ஆண்டீர்கள். ஞாலம் பல சொல்லி நீங்கள் செழுமையில் இருந்தீர்கள். ஞாலம் பல சொல்லி நீங்கள் செழுமையில் இருந்தீர்கள். சோழனை சுழிமுனையில் சேர்த்து சுகம் பல கண்டீர்கள். சோழனை சுழிமுனையில் சேர்த்து சுகம் பல கண்டீர்கள். பாலம் பரமனுக்கு பலம் அனைத்தும் கொண்டீர்கள். பாலம் பரமனுக்கு பலம் அமைத்துக் கொண்டீர்கள். தூல உடலிலே சிவகருணை தொய்வானீர். தூல உடலிலே சிவகருணை தொய்வானீர். சீலன் சிவநேசன் சிந்தையில் ஆழ்ந்து சிறப்பானான். சீலன் சிவநேசன் சிந்தையில் ஆழ்ந்து சிறப்பானான். திருமூலன் என திக்கெட்டும் திருமந்திரமானானே. திருமூலன் என திக்கெட்டும் திருமந்திரமானானே. வாழ்க வளமுடன். மூலன் எனும் பெயர் கொண்ட சித்தர் முழுமையில் தோய்ந்தார். இறை உணர்வு பெற்றார். காலனை விரட்டி நீங்கள் 3000 ஆண்டீர்கள். திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக வரலாறு குறிப்பிடுகிறது. காலனை விரட்டி நமக்கு 120 இலக்கு என்று கூறுகிறார்கள். யாரும் எங்கோ ஒரு சிலர் இருக்கிறார்கள், மற்றவர்கள் இல்லை என்பதாக இருக்கக்கூடிய இந்த நிலையை உற்று நோக்கும் போது 3000 ஆண்டு இறையில் தோய்ந்து வாழ்ந்திருக்கிறார். ஞாலம் பல சொல்லி நீங்கள் செழுமையில் இருந்தீர்கள். ஞாலம் ஞானத்தில் மலர்ந்து இந்த ஞாலமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் அனைவரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று செழுமையில் இருந்தீர்கள். செழுமையில் இருந்து கொண்டு செழுமையை சொல்ல வேண்டும். சூழனை சுழிமுலையில் சேர்த்து சுகம் பல கண்டீர்கள். அந்த இறைவனை தெய்வீக மகாசக்தி குண்டலினியாக சுழிமுனை நாடி வழியாக ஆழ்மன தியானமாக அவர் இருந்து அந்த இறைவனை உணர்ந்த போது சுகம் பல கண்டீர்கள். பேரின்பம், பேரானந்தம், பேரின்ப கழிப்பு என்பதாக அவருள் இந்த சுகம் பல வந்திருக்க வேண்டும். அவ்வாறு இருந்ததனால்தான் இந்த வயது 3000
4 வரிகள் தான் ஒரு ஆண்டுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 4 வரி இன்றைக்கு அளப்பரிய ஆற்றலை சிந்திக்கும் போது, பாலும் பரமனுக்கு பலம் அமைத்துக் கொண்டீர்கள். பாலம் இறைவருக்கும் அவருக்கும் ஒரு பாலத்தை ஏற்படுத்தி பலம் அமைத்துக் கொண்டீர்கள். அனைத்திலுமே பலம் பெறுவதாக. ஒரு வேதாத்திரி அவர்கள் சொல்லும்போது, மனதுக்கு உறுதியும் வல்லமையும் தருவது தியானம், தவம். ஆக அந்த பலத்தை திருமூலர் பெற்றார். தூல உடலிலே சிவக்கருணை. பருவுடல் இருக்கும்போதே அந்த சிவனுடைய கருணையாக தொய்வானீர், இறைத்தன்மையாகவே மாறிப்போனீர். சீலன், சிவநேசன், அந்த இறைவன் சிந்தையில் ஆழ்ந்து சிறப்பானான். அவருடைய எண்ணத்தில் இறைவனே இயக்கம் பெறுவதாக அவர் எண்ணுவதும் சொல்லுவதும் செயல்கள் செய்வதும் அனைத்துக்கும் வரும் விளைவும் இறை தன்மை பொருந்தியதாக தன்னை மாற்றிக்கொண்டவர்தான் திருமூலர் என்பதாக அந்த வரி வந்திருக்கிறது. திருமூலன் என மூலனாய் இருந்தவர் திருமூலனானார், திக்கெட்டும் திருமந்திரமானானே. அனைத்து பக்கங்களில் எங்கு திரும்பினாலும் திருமந்திர மாலை என்பதாக அந்த மாலை அனைத்து இடங்களிலும் அவர் பரவி திருமந்திரன் என்ற அந்த மந்திரத்தை, மனதின் திறத்தை, அவருடைய மனதின் திறத்தை உலகம் உய்வதற்காக கொடுத்த அந்த சிறப்பு இக்கவியில் இறையருளாலும் குரு அருளாலும் என்னுள் பாடலாகியது. திருமூல மந்திரம் எப்படி அவருக்கு இறையால் இயக்கமானது என்பதாக ஓரளவிற்கு என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய படிப்புக்கும் தகுந்த மாதிரி அந்த திருமூலரே இயக்கமாகி என்னுள் இந்த விளக்கத்தை கூறியிருப்பதை அனைவருக்கும் பகிர்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இக்கவியை என்னுள் வளர்த்திய இறையாற்றலுக்கும் வழி சொன்ன குருவுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க